ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூ வேர்டு க்ரியேட் பண்ணி அதில் சர்வைவல் சூஸ் பண்ணி விளையாட போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு லீவ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு சாண்டை கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இது நைட்டாக வச்சா இல்லை சாரி சூரியன் கிழக்க ஒழிஞ்சிருக்கு, அதை பார்க்க மாட்டோம். வாங்க சாண்டை கலெக்ட் பண்ணலாம். யாரா அவன் எடுக்காமையே போகிறான்? ஏட்ரா ஃபஸ்ட்டு எடு எல்லாத்தையும். வாங்க சாண்டை கலெக்ட் பண்ணும். இது மாதிரி இருக்கக்கூடாது. 64 ஒன் ஸ்டாக் எடுக்கிறோம். ஒன் ஸ்டாக் எடுத்தால் தான் 10ன்னு நினைக்கிறேன். இது என்ன இடம்னே தெரில. ஓக்குட்டாக இருக்குது, ஜங்குளுடே காணோம். ஒருவேளை இது ஐலாண்டாக இருக்குமோ? வாங்க பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஒரு ஐலாண்டில் வந்து விட்டு வச்சுருக்காங்க. சுற்றி முற்றி ஒரு இடம் கூட இல்லையா? சரி வாங்க பிளாக்கை கலெக்ட் பண்ணுவோம். இங்கே கலெக்ட் பண்ணி இங்கே வீடு கட்ட வேணாம், அங்கிட்டு போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி ஃபஸ்ட்டு நம்ம பிளாக்கை கலெக்ட் பண்ணி வீடு கட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஜாம்பிட்டு ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் இருந்தால் தப்பிக்க முடியும். வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போம். என்ன பிளாக் கலர் மாறிடுச்சு? இவ்வளோ நேரம் ஒயிட்டில் தானே இருந்துச்சு. சர்க்கிள் பிளாக் கலர் மாறிடுச்சு. இல்லை இதுக்கு முன்னாடி பிளாக் கலரில் இருந்துச்சா? முதல்ல இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ப்ளூ ஹார்ட்ஸ் போட்டுருங்க கமெண்டில். இல்லை முதலேருந்தே பிளாக் இருந்துச்சுன்னா ரெட் ஹார்ட் போட்டுருங்க. அதுக்கு நீ கமெண்ட் ஆன் பண்ண. ஃபஸ்ட் எல்லாத்தையும் சரி சமமாக பிரிச்சுக்கலாம். இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். சரில போ. நல்லா சத்தமாக பேசு. எவ்வளோ நேரம் தான் நானும் பேசுறது? எனக்கு வாய் வலிக்காதா? வாய் வலித்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுன்னா ஒரு 100 மில்லியன் வியூஸ் வந்துச்சுன்னா அடுத்து வீடியோ என்னென்னா மெயின் கிராஃப்ட் மினி. இது வந்து மெயின் கிராஃப்ட் இல்லை, மினி கிராஃப்ட். இது பார்த்திங்கன்னா மெயின் கிராஃப்ட் போல தான் இருக்கும். ஒரு ஸ்டாக் எடுத்துட்டோம் சாண்டி. இப்போ டிராஃப்ட் எடுக்கலாம். டிராஃப்ட் இல்லை டிராஃப்டான்னு வர தெரில. சரி வாங்க. என்னால் பேச முடியல. மரத்தை கலெக்ட் பண்ணும். மரம் தேவை ஃபஸ்ட்டு கற்று செய்கிறதுக்கு. யாராம மண் எடுக்கிறான், இதை எடுக்கிறான்? யார் விளாண்டது ஃபஸ்ட்டு? ஏன் இப்படி இவ்வளோ பெரிய லாங் வீடியோவாக போட்டு வச்சுருக்கீங்க? திடீர்னு ஷார்ட்ஸ்லேருந்து லாங் வீடியோ ஏன் மாறணும்னா கொஞ்சம் லைக்ஸ் வரணும். இல்லை 63 தான் இருக்குது. 64 வந்துருச்சு. வாங்க இப்போ டிராஃப்ட் 10 கலெக்ட் பண்ணிட்டோம். நம்ம 32 எடுத்துக்கலாம் ஹாஃப் ஸ்டாக். ஏன்னா இப்போ சர்வைவல்லேருந்து நீங்கள் க்ரியேட்டிவ்லேருந்து சர்வைவல் மாறினீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல இது கொடுப்பாங்க. 64 தான் கொடுப்பாங்க ஒரு சில டைம். ஒரு சில டைமில் எப்போவுமே 64 தான் கொடுப்பாங்க. நம்ம வந்த நேரம் ஆடு இருக்குது, 2 ஆடு இருக்குது. சந்தோஷம். உனக்கு இது வரைக்கும் பசிக்காமல் இருந்ததே பெரிய விஷயம். முப்பத்தி 31 எடுத்தாச்சு காய்ஸ். 32 எடுத்தாச்சு. போதும். இப்போ மரத்தை உடைக்கலாம். ஏன்னா ஆடை வெட்டணும்னா வாழை எடுத்து தானே ஆகணும். இந்த டைலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது என்ன வுட்டு? ஓக்கா ஜங்குலா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓக்கு மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்க, திருப்பி ஒயிட்டா மாறிடுச்சு. எப்பட்றா? வாங்க கலெக்ட் பண்ணுவோம். எவ்வளோ வுட்டு கிடைக்குதோ. 5 வுட்டு. இவ்வளோ நேரம் பண்ணி ஓக்கு வுட்டு தானா? சூப்பர். ஆனால் இப்போ ஜங்கிள் வுட்டும் தேவை நம்மளுக்கு செஸ்ட்டு செய்கிறதுக்கு. வாங்க உடப்போம்.
எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்தளவுக்கு லாபம். இந்த வீடியோவில் செஸ்ட்டு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஐலாண்டில் இருக்கோம் ஜங்கிள் வுட்டுக்கு. வேணா இன்னொரு ஐலாண்டுக்கு போகலாமே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு. என்ன 9 தான் இருக்குது. ஓ சாரி மேலெல்லாம் சதறி கிடக்குது. அப்பா 10 வந்துருச்சு. 1 தான் இருக்குது. எங்கே ஆட்டு பாயலே ஆடு காணுமா? சரி வாங்க ஃபஸ்ட்டு இதை செய்யலாம். வாழை செய்யலாம். ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். ஃபஸ்ட்டு வுட் எடுத்துக்கலாம். ஓக் பிளாங்க். ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவும் முக்கியம்தான் வால் செய்கிறதுக்கு. என்ன பண்ணுறான்? என்னடா பண்ணுற? நான் வந்து உங்களுக்கு எதுதான் பண்ணிக்கிறேங்க. கிராஃப்டிங் டேபிள். அப்பா ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. அதுலேயும் இது குச்சி எடுப்பேன். குச்சியா? எடு. அப்பா ஒரு குச்சி கிடச்சிருச்சா? நிறையா எடுக்குல்ல போதும். சரியா இடத்துக்கு போவோம். வால் செஞ்சுக்கலாம். 2 வால் போதுமா? என்ன 4 வால் செஞ்சு வச்சுருக்க? அது பட்டாது. சரி. ஐயோ இப்போ வுட்டாக மாற்றணுமே. பிளாங்க் வேணும் நம்மளுக்கு. செய்வோம். பிளாங்க் செஞ்சால் நிறைய வரும். அவ்வளோதான். பிளாங்கே முடிஞ்சு. பிளாங்க் இவ்வளோ தான் வரும். ஏன்னா வுட்டு அவ்வளோதான் இருக்குது. சரி இந்த ஐலாண்டை விட்டு தப்பிக்கணும்ல. நண்டி சோல் செஞ்சுக்கலாம். அப்போ தான் போட் செய்ய முடியும். அப்பா போட் செஞ்சாச்சு. ஒரு போட் இருக்கட்டும். ஐயா கிராஃப்டிங் டேபிள். எடுத்துட்டான். ஏன்டா எல்லாத்தையும் மறக்கிற? அது மறந்து போயிருக்குறேன். ஆடு எடுத்து இப்போ ஆடை வெட்டி தலையை வெட்டிட்டு போவோம். ஆடு குட்டி போடுற மாதிரி பண்ணுது. குட்டி போடட்டும். வாங்க பண்ணியை வெட்டுவோம். ஏன் ஆடு குட்டி போடுன்னு சொல்லுமா? ஏன்னா நம்ம ஃபீட் பண்ணோம்னா 2 ஆடுக்கு ஃபீட் பண்ணோம்னா ஆடு செஞ்சு இதே மாதிரி முட்டிக்கிட்டு குட்டி போடுமா? அதனாடி குட்டி போடுமான்னு நினச்சிட்டேன். குட்டி போடுவான்னு குட்டி போடல. அப்போனா வெட்டில கைஸ். சும்மாவே வைக்கிறேன். ஐயோ வெட்டிட்டான். ஒரே வெட்டு. இல்லை கைஸ் வெட்டு செய்யணும். அதனால ஆடு வைக்கணும். நாங்கள் கப்பலில் இது ஆடை வைக்கலை. இன்னொரு பன்னி. இதுக்கும் சாப்பாடு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வைக்கிறோம். கப்பல் எதுவும் நினச்சிட்டாங்க. சரி வாங்க கப்பலுக்கு போவோம். ஆப்பிள் எங்க? மரத்து மேலே பாரு. மக்க எடுப்போம். ஐயோ இது வேற குதிக்கிறது வேற கஷ்டமாச்சே. குதிச்சு கீழே போடணும். ஆனால் அது வர மாட்டேங்குதுண்ணா. நீயே போடணும். அப்பா போட்டாச்சு. நீயே போடு. நீ என்ன பண்ணு? உனக்கு தான் எக்ஸ்பர்ட். ஐயோ சரி போடுறேன். போதுமா? போதும். ஆப்பிள் கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை விழுந்துச்சு. நான் என்னன்னு பார்த்துட்டேன். இப்போ மரம் விழுந்துச்சு கீழே. மரத்தோட கன்று கீழே இல்லைன்னா நான் பேசிக்கிறேன். ஆப்பிள் கீழே சொன்னேன்ல மரத்தோட கன்று இருந்துச்சு. ஆப்பிள் எடுத்தாச்சு. சொன்னேன்ல மரத்தோட கன்று இருந்துச்சு. ஐயோ பார்க்குறேன். சரி ஓகே கப்பல் செஞ்சு போகலாண்ணா. எந்த சைடில் போகிறது? சும்மா பண்ணி போகலாமா? ஐயோ ஏன்டா? அண்ணா இங்கே 3 கேள்றேண்ணா. சரி வா போகலாம். ஸ்ட்ரைட்டாகவே போ. அதுதான் பெரிய ஐலாண்டு மாதிரி தெரியுது. ஓகே. என்ன ஒன்றுத்தையும் காணும். கரையில் முக்கரை வரை பாட்டு ஓடுற மாதிரி. இதுக்கு மேலே எனக்கு இது பாட்டானே எனக்கு தெரில. சும்மா பாட்டு பாட வேண்டியது. அண்ணா ஏதோ தெரியுதா உனக்கு? அக்கம் பக்கம் எதுவும் தெரியலை. வெறும் கடலாக இருக்குது. பின்னாடி பக்கம் தான் நம்ம வயல்ந்த ஐலாண்ட் இருக்குது. ஐயோ அந்த ஐலாண்டில் இருந்தோம்னா ஒன்று கூட கிடைக்காது பசிக்கு. திருப்பி போவோம். இல்லை வேணாம் ஸ்ட்ரைட்டாகவே போவோம். ஓகே. ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஐலாண்ட் இருக்குன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. அதுக்குள்ள நம்ம போயிடுவோம்ல. சொல்லட்டும் அவங்க. ஒரு நாள் கண்டுபிடிச்சி போயிடலாம். ஒருவேளை நம்மளுக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சரி ஏதோ விட்டுக்கோன்னா சொல்லுங்க. பெரிய ஐலாண்ட் மாதிரி என்னமோ தெரிகிற மாதிரி இருக்குது. கீழே பார்த்தா கடலில் பார்த்தா அப்படி தான் தெரியுது. வந்தாச்சே.
பெரிய ஐலாண்ட் கைஸ். இதில் ஐயோ நைட் ஆக போகுது. சீக்கிரம் ஓடு 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 ஓடு. பெரிய உலகமா இல்லை ஐலாண்டா? ஐலாண்டா உலகம். ஐலாண்டு ஐலாண்டா? ஆமாம். ஐயோ ஆனால் இங்கே நிறைய இருக்குது. ஐயோ இருட்டிகிட்டே இருக்கே. சீக்கிரம் சீக்கிரம் படகை நிப்பாட்டு. வேகமாக போ. சரி இருங்க. ஐயோ படகை வேறு உடைக்க முடியாது தண்ணியில் இருந்தால். எங்களுக்கு உடைக்க தெரியாது, உங்களுக்கு உடைக்க தெரியுமா? யார சீக்கிரமாக போடா. ஐயோ அந்த சைடில் வேறு போகணுமா? ஓடு ஓடு ஓடு. அச்சம் இல்லை ஓடு. நைட் ஆகிடுச்சு. சீக்கிரம் கீழே போ. சாயந்தரமாச்சு. சீக்கிரம் வீடு கட்டணும். யாரா இந்நேரம் பற்றி இப்படி பிளாக் உடச்சி மேலே ஏறுறான்? வேற வழி இல்லைண்ணா. சீக்கிரம் போ. எதுக்குடா இத்தனை பிளாக்? பக்கத்தில் தான் இன்னொரு பிளாக் இருக்குல்ல, ஏறி குதிச்சு போக வேண்டியதானே. வீடு கட்டணும் வேகமாக. சரி வீடு கட்டுமே. ஆடை வெட்டி இது செஞ்சுருவோம். அப்பா பெட்டு செய்யறதுக்கு 3 இது வந்துருச்சு. 3 இது இருந்தால் தான் பெட்டு கட்ட முடியும். சரி ஓ சீக்கிரம் கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கீழே போடுறா. பெட்டு செய். அப்பா பெட்டு ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு. அப்பா பெட்டு செஞ்சாச்சு. ஓ என்ன பெட்டை காணோம்? இன்னும் செய்யவே இல்லையாடா? சீக்கிரம் போடு. நைட் ஆயிடுச்சு. ஜாம்பி எல்லாம் வந்துடுவேன். இங்கே வேறு ஜாம்பி ஒருத்தன். ஐயோ வரான் தூங்கு. ஓவா லீவ் வெட்டி இது கொளிச்சு தொலைஞ்சிடாதரா. அப்பா யாராவன் ஜாம்பி? ஓடு 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 ஓடு. ஐயோ ஸ்வாடு எடுத்துக்கோ. அப்பா ஸ்வாடு எடுத்துட்டு. ஐயா நம்ம மேலே தீ பற்றி விட்டான். யாராவன்? இவனை பற்றி விட்றான்டா. சாவுங்க 2 பேர் சாவுங்க. ஏன்டா என்னையே இது பண்ணுறீங்க? நெருப்பு பற்றி விட்றீங்க. ஐயோ நம்மளுக்கு வேறு 3 ஆட்டு குறைஞ்சிடுச்சு. இந்த ஆடை வெட்ட வேணாம், ஏன்னா நமக்கு தான் பெட்டு செஞ்சாச்சுல்ல. ஓகே வீடு கட்டுவோம் வா. கோழி வெட்ட வேணாம். க்ரீப்பர். இந்த க்ரீப்பரை வெட்டணும். இப்போ எதுக்கு நாங்கள் மேலே பயந்து ஏறினோம்னா அதை சாவடிக்க வரோம். ஏன்னா நம்ம திடீர்னு இப்படி பின்னாடி போகையில் பெயினான பிளேஸ் இல்லாமல் அது இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? வெடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம சொல்லி சேர்ந்து முடியும். திருப்பி நம்ம அந்த ஐலாண்டில் தான் ஸ்பான் ஆகும். இல்லை இங்கே தான் ஸ்பான் ஆகும், ஏன்னா இங்கே தானே பெட்டு படுத்துவோம். எங்கடா இதை காணோம்? வாக்கில் போய் பார்ப்போம். தெரியுறான். எனக்கு தெரியலையா? ஓடுறான் கீழே ஓடுறான். பார்த்துட்டான். இது மாதிரி பின்னாடி போகையில் தடுத்துரும். ஏன்டா ஸ்லோவாகுற? ஆனால் அவன் பிள்ளைங்க கரக்கி வரணும்னா கிரீப்பர் தடுத்துருச்சு. இது மாதிரி தான் தடுக்குது கைஸ். டொமில் அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. 4 ஆட்டு. ஐயோ இந்த இதில் ஸ்கெலிட்டன் ஜஸ்ட் மிஸ். இதிலெல்லாம் ஸ்கெலிட்டன் இல்லை. ஸ்கெலிட்டன் இருந்தாருன்னா நம்ம மேலே வில்லு விட்டே சாப்பிடிச்சிருப்பான். அதனால் தண்ணி எல்லாத்தையும் அப்புறமேல அடைச்சிக்கலாம். இப்போதைக்கு பிளாக் எடுப்போம் அதை அடைக்கிறதுக்கு. இல்லை நான் இப்போவே பிளாக் எடுத்து அடைச்சிடுறேன். ஐயோ தண்ணி ஜஸ்ட் மிஸ். டே கேட்குறேண்ணா. சீக்கிரம் எடு பிளாக் எடு. எடுக்கவே இருக்கேன். வேகமாக எடுக்கணும், அப்போ தான் முடியும். இதுக்கு மேலே எப்படின்னா வேகமாக எடுக்க முடியும்? போதுன்னு தான் நினைக்கிறேன். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் உள்ள. ஐயோ பசிக்குது எனக்கு வேற. சார் ஒரு ஜாம்பி கறி சாப்பிட்டோன்னே ஃபுல்லாகிடுச்சு பார்த்தீங்களா வயிறு. ஜாம்பி கறி இஸ் கிரேட். ஃபுட் பாய்சன் ஆகாமல் இருந்தால் சரி. இப்போ நாட்டு சிக்கனை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி நாங்கள் பட்ட அவஸ்தை இருக்கே. வெறும் சிக்கனை சாப்பிட்டு நக்கின்னு போச்சு. திருப்பி பிளாக் ஆகிடுச்சு காய்ஸ். இல்லை எனக்கு புரியலை. எனக்கும் முடியல, என்ன பண்ணுறேன்? ஐயோ மென்டல் நான் ஒழுங்கிக்கணும். ஃபஸ்ட் இது அடைச்சாதான் சரி வரும். இதோட நான் அடிக்கிறேன். ஃபஸ்ட் இதுதான் ஆழமாக இருக்குது, இதை வச்சா அடை. என்னடா இது லூப் ஆகுது? வந்துருச்சா? லூப்னா ரிப்பீட்டடு, பக்குனா எரர். இது கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் படித்தேன். என்ன நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. பெருமையாக இருக்கும். ஐயோ தெரியாமல் மன்னிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்க மாதிரி அழகாக இருக்குது, அதையும் போட்டு அடைக்கலாம். ஸ்கெலிட்டன் உள்ளே மாட்டிருக்கணும், என்னடா பண்ணுறது?
ஸ்கெலிட்டன் மாட்ட மாட்டான், அவன்கிட்ட நம்ம தான் மாட்டுவோம். அவன் காலெல்லாம் எரியுவான், தண்ணிக்குள்ள இருந்தாலும் எரிய ஹாஃப் மாட்டான். ஸ்டாக் வீடு கட்டுறதுக்கு தேவைப்படும், அதனாடி வச்சுருப்போம். என்ன பண்ணலாம்? சரி உடப்போம். 31 தான் இருக்குது. 32 ஆயிடுச்சு. 33, 34, 35, 36, 37. போதும் போதும். இல்லை இன்னும் வேணும். யாரா பிளாக் உடைக்கிறதுன்னு இருக்கான். கொஞ்சம் ஏய் சீடு சீடு அரைச்சிருக்கடே. சீடை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு இல்லையே. தரலையே. ஐயோ பிளாக் வேஸ்ட் பண்ணிட்டேன். முதல்ல இந்த லோக்கி கிராஃப்ட்லலாம் சீடை வச்சு கோழிக்கு ஃபீட் பண்ணலாம், கோழியும் குட்டி போடும். ஆனால் அதுக்கு இன்னொரு கோழி வேணும்ல. 2 கோழி பிடிக்க வேண்டியதுதான். ஏன் அதை மட்டும் அடைக்காம விட்டா? அது பிளாக் நிறைய வேணும்ல வீடு எனக்கு. 32 கீழே போகக்கூடாது. அதான் நான் வச்ச ரூல்ஸ். ஏன் 32னா முதலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், திருப்பி சொல்கிறேன். ஹாஃப் ஆஃப் த ஸ்டாக் இஸ் 32, ஃபுல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 64. ஆனால் என்னங்கன்னா இங்கே புரியாது. ஏங்க கோழி அடிப்போமா? வேணாம் பாவம், இங்கேயே வீடு கட்டிடுவோமா? இல்லை வேணாம், மேலே போய் கட்டலாமா? ஓகே ஓகே. கோழி சாண்ட் எடுத்தாச்சு, வீடு கட்டலாம். எங்கோ நக்கில் சும்மா தட்டி விடுறேன்னா நல்லா இல்லைன்னெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணா. என்னன்னா எப்படி இருக்கு? என்ன கால்வாசி ஒயிட் கால்வாசி பிளாக்காக இருக்குது? தெரியல. யாராம குணமான கட்டிட்டு இருக்கு. சரி இதே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் போங்க. யாராவ பெரிய போடுறேண்ணா. ஐயோ டபுள் டோர் வைக்கிறதா சிங்கிள் டோர்? அப்புறமேல் சிங்கிள் டோர் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு டோரும் வச்சுக்கிறேன், அப்புறமேல் பார்த்துக்கலாம் அதுக்கு. சரி ஓகே. கட்டு வீட்டை கட்டு. கட்டுறேன் பொறுங்க. நைட்டாக அப்புறம் ஜாம்பி வந்து ஹாய் மாப்பிள்ள, ஆமாம் நம்ம பெட்டுங்க. ஆமாம்ல, சரி அதெல்லாம் வீடு கட்டுவோம். எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா சாயந்தரம் ஆன மாதிரியே ஃபீலிங் இருக்குது. சூரியனை பார்க்கலாமா இல்லை வீடு கட்டுமா? இப்போ எதுக்கு இந்த பிளாக் உடச்சிடா? மேலே ஏறி பிளாக் வைக்கணும், அதனாடி இதை உடச்சி அது மேலே ஏறிக்குவேன். இங்கே தான் இருக்குது. ஐயோ ஏதோ ஸ்டோரி இருக்கு. எங்கள் ஜாமி எங்கே வெட்டு மேலே கொடுத்துவானோன்னு. ஆடு ஹாய் வெட்ட வேணாம் பாவம். ஐ கிராஃப்டிங் டேபிள். ஓய்யோ கிராஃப்டிங் டேபிளை இங்கே வச்சு பண்ணிட்டியாடா? பரவாயில்ல விடுடா. ஐ மாடு வீட்டு பக்கத்தில் மாடு. ஏறு ஓகே வீடு கட்டும். ஏன் முடியலண்ணா? இப்போ எப்படி ஏறினியாம்மா? ஐயோ அது வாங்கிண்ணா. அது என்ன வந்து போய் எங்கடா வர? சும்மா தட்டி விடுவோம் வர உனக்கு. இது என்னன்னா இது என்னமோ லூப் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஐயோ இது கீழே எனக்கு மேலே இருக்கு பிளாக்கு. ஏதோ ஆகி என்னாச்சுன்னா சாண்டு ஊற்றிங்கன்னா மேலே தங்காது, அதனாடி தான் டிராஃப்ட் எடுத்திருக்கோம் கூரைக்கு. முன்னாடி ஐயா ஒவ்வொரு நல்லா போட்டேன். யார அங்கங்கே பிளாக் விட்டு கட்டி வச்சுருப்பான், அது சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கான். சரி மேலே கூரை கட்டலாமா? போன வேர்ல்டு என்ன ஆச்சுன்னா ஒரு இடத்துல மட்டும் விடாமல் கட்டி பெட்டுக்கு மேலே போய் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு பிளாக்கை மேல்கூரை பிளாக்கை உடைக்கலைன்னா நம்ம இறந்துருப்போம். அதனாண்டி இப்போ விட்டுக்கலாம், அப்போ மேலே போய் அடைச்சிக்கலாம். மேலே போகணுமா? இது வேறு ஒரு தொல்லை. ஸ்டெப்ஸை ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி ஸ்டாண்டை போடு, திருப்பி ஜம்ப் பண்ணணும். டேய் ஐயோ இது வேறு தலை வலிக்குங்க. முதல்லலாம் இந்த சைடில் இருக்கும் இன்னொரு மினி கிராஃப்டில், இப்போ இந்த சைடில் கொடுத்துருக்காங்களா? ஐயோ சொன்னேன்ல எப்போவுமே சாண்டி தான். ஐயா சொன்னேன்லடா மேலே ஏறி கட்டணுன்ட்டு. பரவாயில்ல விடுண்ணா. ஓகே சூப்பர். ஓகே இப்போ எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டெப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம்ல? வேணாம் எடுத்துக்கோ. ஓகே ஏன்னா திருப்பி பிளாக் ஆயிடுச்சு. எதுக்கு போகிறான் இப்போ மேலே? ஓ செக் பண்ணுறான் கரெக்டாக இருக்கான்ட்டு.
இப்போ எனக்கு அப்பா தெரியுங்க அச்சா ஐயா இருக்கட்டும்டா, ஸ்டெப்ஸாக இருக்கட்டும்டா. முதல்ல சொல்ல மாட்டேன் போனேன். ஜாம்பி ஏதோ மேலே ஏறி போனேன். அப்புறம் ஜாம்பி கூரையை உடச்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க, நம்ம நைட் தூங்கிட்டு இருக்கேன், உடக்குன்னு நம்ம மேலே ஏறி உட்காந்துக்குவோம். சரி பெட்டை போடுவோம். போட்டாச்சு ரைஸ். பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். சரி இப்போ எப்படி இறங்குறது? ஐயா இந்த ஒரு சைடில் உடப்புமா? ஐ திங்க் ஆஃப் இந்த இடத்துல மேற்கூரை போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ரெடி உடச்சி பார்ப்போமா? உடப்போம். அதே எனக்கு நானே சொல்கிறேன் நீயா திருப்பி ஒயிட்டா மாறிடுச்சு. எப்படா என்னக்கு வைக்காம இருக்கு? வட்டம் வட்டம் வட்டம். ஓ அதான் நீ கருப்பு வரல சொல்லி இருக்கியா? இப்போ தான் உனக்கு அது தெரியுதா? எனக்கு தெரியும், ஆடியன்ஸ் தெரிஞ்சா போதும். இப்போ எதுக்குடா அதை உடைக்கிற? அழகு முக்கியம். இப்போ கேட்சப் அவுட் அவுட். ஐ மாடு. ஐயோ ஏய் கொகடா இது. ஸ்கெலிட்டன் வந்துட போறான்டா. ஐயோ பயமா குதி 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 குதி. ஏய் குடிக்க முடியல. அப்பா ஐயோ ஐயோ வா. எப்படிடா மாடு மேலே ஏறுவ? ஐயோ மாடு சிக்கிறாங்க. பரவாயில்ல. மாடை தாக்க மாட்டான் ஸ்கெலிட்டன். ஆனால் நம்ம மாடை வைக்க கூடாது. ஆமாம். அதான் சிவன் கோமுகி. இது மழை விட்டு உடைப்புமா? இது என்ன விட்டு? இதுவும் ஓக்கா? ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே ஆமாம். இப்படி தான் ஃபஸ்ட் டைம் சர்வே பண்ணணும் எப்போவுமே. இல்லைனா வீடு கட்டாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்புறம் வால் எடுத்து ஜாம்பின்னு தான் சுற்றணும். ஃபஸ்ட்டு வீடு கட்டுறது இம்பார்ட்டண்ட். ஐயோ வாங்க வீட்டுக்குள்ளே வரலாம். நைட் ஆகுது, சாயந்தரம் தான் ஆயிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே போய் ஏதாச்சும் பண்ணலாம். நான் வந்து ஐயோ டோர் வேறு செய்யலை, மூடிடுவோம். மேலே ஒரு பிளாக் மட்டும் இருக்கட்டும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா அப்புறமேல் முடிக்கலாம். மேலே இதுக்குள்ள கூரை உடச்சா சரி, இதை பார்த்துக்கலாம். ஸ்பைட்ரு இது மேலே ஏறிட்டானா? அதான் ஏற மாட்டேன் போனேன். ஏறுவான்டே. ஆனால் ஓட்டுக்குள்ள இறங்க மாட்டான். இறங்குவான், உனக்கு தெரியாது அவனை பற்றி. ஐயோ இருட்டாயிருச்சு. சரி ஃபுல் பிரைட்னஸ் வைப்போம். எப்படா ஃபுல் பிரைட்னஸ் வைடா? சரி பார்த்துக்கூடா. ஃபுல் பிரைட்னஸ் வை. பாப்பா தெரியுது இப்போ தான் ஃபுல்லாக. உங்களுக்கு பெட்டை காணாமா? இப்போ பெட்டு தானே தேடுறேன். என்னத்தை தேடுறேன்? என்னத்தடா உடைக்கிற? பிளாக்கை தான் உடைக்கிறியாடா? எக்ஸ்ட்ரா பிளாக் போட்டுருக்கு பெட்டு. இப்போ தான் பெட்டே இது பண்ண போறியாடா? டே அங்கே இந்த சைடில் வைடா, அதான்டா கரெக்டாக இருக்கும். ஸோ கடுப்பாக வருதுடா. பேக் சைடில் வந்து வைடா. ஒன்றும் தெரியல. பழக்கி போனேன். பேக் சைடில் வந்துட்டு வையின்னேன். பேக் சைடில் வா ஒரு செகண்ட். எங்கே வரல போங்கண்ணா. அழுத்தி கீழே வைடா. எப்படி தூங்கினேன்? பெட்டை வச்சு அது மேலே தூங்கினேன். இப்போ ஒரு பிளாக்கோட சைடில் இருக்காது. ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் உடச்சினா தான் தெரியும். இந்த இடத்துல தான் கதவை வைக்க போகிறான். ஒளி எங்கே வைக்கிறான் பாரு பெட்டை. எங்கடா வச்சுருக்க? இல்லைங்கண்ணா, நான் தான் சொன்னேன்ல சைட் போஸ்ட்டில் வைடான்ட்டு. கேட்டியா? வைக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இந்த சைடில் வந்துக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சு பவுல் கதவு செஞ்சுக்கலாம். ஏன்னா கதவு 3 கதவு வந்திருக்கு. போதும். இதுக்குள்ள இன்னொரு பிட் வா. போதும். நான் ஒழுங்காக சரி, சிங்கிள் டோர் வைப்போமா டபுள் டோர் வைப்போமா? டபுள் டோர். சரி ஓட. அதுதான் அடிக்கிறேண்ணா. கரெக்டாக தான் அடிக்கிறேன். சாரி, கிராவிட்டியை மறந்துட்டோம். ஒரு டோர் வச்சாச்சு. வெளில உள்ளே வச்சேன்னா எப்படிரா? மாற்றி வைக்கிறேன். உள்ளே போய் வைடா. இது உடைக்கவே முடியலண்ணா. ஈஸியாக உடச்சிடலாம். நீ டோரை வச்சு டோரை உடச்சேன்னா அப்படி. அங்கே போய் ஃபுல் பிரைட்னஸை கம்மி பண்ணல. கம்மி பண்ணுங்க பார்க்குறேன். வேணாம். ஐயோ ஆடு. எப்படி மாடு போய் ஆடு வந்துச்சு தெரிலையே. ஸ்கெலிட்டன் தான் ஏதோ பண்ணியிருப்பான். என்ன கரண்ட் கம்பா? என்னது கரண்ட் கம்பம் மாதிரி பக்கத்தில்? என்னது? திரும்பி பாரு. என்னது அதுன்ட்டு? அடப்பாவி, டோர் ஆகாயத்தில் வச்சுருக்கான் பாரு. கரண்ட்
தர எனக்கு எதுக்கு ஐயா ஓடிக்கிறேன் யார் காலி நான் உடனே ஒன்று மட்டும் போய் வந்துடுறேன் முக்கியமான வேலை போயிட்டு வா சரி சாப்பிடுவோம் அவங்களுக்கு பசிக்குதா ஆமாம் ஹாய் வாங்க இதுதான் நம்மளோட தினசரி வாழ்க்கை. இந்த வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம தினசரி வாழ்க்கையோட முறை. ஆடை வெட்டு எதுக்குடா ஆடை வெட்டுற? அது சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சேன். சாப்பாடு கிடைக்கிறத ஆடை வெட்டினா உள்ளேருந்து தாண்டா கிடைக்கும். மாடை வெட்ட வேணாம். நான் வெட்ட மாட்டேன். அதான் ஒரு ஆப்பிள் 4 இது இருக்குல்ல தினசரி வாழ்க்கைக்கு. அந்த சைடில் ஸ்டிக்கர் இந்த மாதிரி இருந்துச்சு. சரி வாங்க, இதுதான் நம்ம வாழ்க்கையோட தினசரி பாடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறா இவன் குதிச்சுக்கிட்டே கிடக்கணும். இந்த வீடியோ இன்னும் 20 செகண்டில் முடிஞ்சிடும். சரி பிளான்டிங் பண்ணுவோமா? ட்ரீயை நட்டு வைப்போம். வரல சீடை வச்சு எப்படா வரும்? இந்த வீடியோ இதோட முடியுது காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெனி கோலங்கள்ஸ் பாருங்கள். Part 2 coming soon.